திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தூண் உண்மையிலேயே தீபம் ஏற்ற பயன்படுத்தப்பட்டதா அல்லது சர்வே தூணா என்பதற்கான விளக்கம் நடைபெற்று வருகிறது. அளவைக்கல்லா தீபத்தூணா என்பதை முடிவு செய்த தனி நீதிபதியின் தீர்ப்பு குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது. கோவில் செயலாளர்கள் முடிவு செய்ய முடியாது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணையானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தீபத்தூண் ஏற்றக்கூடிய தூணா அல்லது அளவைக்கல்லா என்பதை வல்லுநர்கள் தான் முடிவு செய்ய முடியும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கோவில் செயலாளர்கள் முடிவு செய்ய முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் புதிய இடத்தில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து இரு நீதிபதிகள் அமர்வில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை, கோயில் செயல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று காலை முதல் நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வில் வந்தது. இந்த வழக்கில் தமிழ்நாடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோயில் செயல் அலுவலர் சார்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதாவது காலமாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டது, அங்குதான் இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. நீதிபதி பிறப்பித்த இடம் என்பது அது தீபத்தூண் இல்லை, அது ஒரு சர்வே கல் என்றுதான் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது குறித்து தனிநபரோ நீதிமன்றமோ முடிவு செய்ய முடியாது, அதை கோயில் நிர்வாகம் தான், இந்து சமய அறநிலையத்துறை தான் முடிவு செய்ய முடியும் என்றும், மேலும் ஆகம விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த விவகாரத்தில் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு ஒரு பொதுநல வழக்கல்ல, ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்கு. இந்த வழக்கில் இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல தனிநபரை தீபம் ஏற்றுமாறு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றம் புதிய வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்க முடியாது. இந்த ஆண்டு முதல் 2 இடத்திலும் தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தனி நீதிபதியின் தனது உத்தரவு ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோயில் உள்ள இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு முதல் 2 இடங்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் தனி நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு என்பது இது போன்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. காலையிலிருந்து வாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கினுடைய விசாரணை திங்கட்கிழமை தொடரும் என கூறிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ராம ரவிக்குமாரின் மனுவில் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றும் இந்த தீப அறிவிப்பை ரத்து செய்து தீபத்தூணில் ஏற்ற உத்தரவிட வேண்டும், அரசு மனுவில் தீபத்தூணில் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என்றும், பரமசிவம் என்பவர் தொடர்ந்துள்ள மனுவில் தீபத்தூணில் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என கோரிக்கைகள் இருக்கிறது. நீண்ட நாள் உள்ள வழக்கத்தை மாற்றுவதை உரிமையாக கோர முடியாது என்றும் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, எங்கு ஏற்றுவது, வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்பதுதான் பிரச்சனை என நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதுவரை எந்தவித இடைக்கால உத்தரவும் இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படாத நிலையில் வழக்கினுடைய விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.